சமுதாய ரீதியா குப்பம் சேரின்ட்டு பிரிச்சு பேசுறது எப்ப பாரு அவர் மைண்ட்ல வந்து கேவலமான ஒரு எண்ணம் இருக்குது. அதிக பிரசங்கத்தனமா சில விஷயங்களை பேச ஆரம்பிச்சிட்டார். அதுல கானா வினோத ஒரு மாதிரி பேசுறது, புகழ ஒரு மாதிரி பேசுறது, இந்த மாதிரிலாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. இது அப்படியே சண்டையா மாறினோடனே எல்லாரும் வந்து ஏன் இப்படி பேசுறாங்க, ஏன்னா இவர் தான் ட்ரிகர் பண்ணியிருக்காப்புல. திவாகர் ஆல்ரெடி வந்து எங்கேயுமே நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், கொஞ்சம் சாதிய ரீதியாக பேசக்கூடிய ஒரு நபர். பாருங்க மேடம், வாழைப்பழம் மாதிரி பேசுறான் மேடம் அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி தான் உங்கள்கிட்ட இன்டர்வியூ கொடுத்தப்ப பேசுனதை நான் பார்த்தேன். அதாவது இவன் இவ்வளவு நல்லவனா அப்படிங்கிற மாதிரியே பேசுறாப்புல. எடுக்காதீங்கன்னாங்க இன்னைக்கு 7 சேனல் இன்டர்வியூ புக் ஆயிருக்கு. அவங்களால வாய்ப்பை தடுக்க முடியும். என்னுடைய வளர்ச்சி பிடிக்கல, இன்னும் இவரோட வளர்ச்சியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சரி வளர சொல்லுங்க பார்க்கலாம். அவனா ஒரு ஓப்பன் சேலஞ்ச் வைக்கிறேன், வளரு. என்ன காலேஜ் கல்ச்சரோட கூப்பிட்டு கெஸ்ட்டாக கூப்பிட்டதே தப்புன்னு நான் சொல்லுவேன். நான் நடிகரை எதுக்கு கூப்பிடுறீங்க, நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? மேக்ஸிமம் வந்து இப்போ நான் போனால் லைவாக கூப்பிட்டு கொஞ்சம் நடிங்க பாஸுங்கிறத லைவாக வந்து எல்லாத்தையும் பண்ண சொல்லி ஒரு ஜாலியாக எல்லாத்தையும் சிரிக்க வச்சு இப்படி வரும். சில பேர் மோட்டிவேஷன் ஸ்பீச் பண்ணுவாங்க. இவர் என்ன பண்ணுவார், அங்கே போய் ஃபிசியோதெரபி பண்ணுவார். நாங்களாம் ப்ரொஃபஷனல் பா, இவங்கள மாதிரி மற்றவங்கள பேசி வரல. அவன் இன்னும் வந்து நான் வந்து ஒரு கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்பட்ட டாக்டர் அப்படின்னு அவர் தான் சொல்கிறாப்புல. எந்த ஊரில் ஃபிசியோதெரபிஸ்ட் டாக்டர் இருந்தாங்க? அவர் எனக்கு தான் கோமாளியா வந்தாரு. வந்த உடனே என் தோல் மேல கை போடுறது, எல்லார்கிட்டயுமே ஒரு மாதிரி வல்கரா பிஹேவ் பண்ணது. இவர் வந்து அங்கே லேடிஸையும் தப்பாக பேசியிருக்காப்புல, ஜென்ஸையும் தப்பாக பேசியிருக்காப்புல. கிட்ட வந்து கொஞ்சம் நடந்துக்கிற விதமும் தப்பாக இருந்திருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களெல்லாம் போய் இழுத்து போலீஸ் ஸ்டேஷன் உட்கார வச்சு பேசி அதெல்லாம் தப்பு. சேனலோ இல்லை ப்ரொடக்ஷன் ஹெட்டோ அதை வந்து கண்டிச்சிருக்கணும், இல்லை அப்போவே அவரை வெளியில் அனுப்பியிருக்கலாம்ல. அனுப்பிட்டாங்க. அவன் திரும்பி வந்து ஏதாவது ஷோக்குன்னு வாய்ப்பு கேட்கும்போது சரி ஓகே இதில் ஒரு 2 காமெடி பண்ணிட்டு போன்னு கூட சொல்லலாம். நீங்கள் திவாகர் வந்து ஆக்சுவலாக வந்து அவர் என்ன பெரிய இந்த ஆர்டிஸ்ட்டாக நான் இங்கேருந்து ஃபோன் பண்ணி சார் உங்களுக்காக ஒரு ஷூட்டருக்கு வாங்கன்னு சொல்கிறதுக்கு இவன் தான் போய் கேட்டிருப்பான். ஸோ விஜய் டிவின்னு பார்த்தாலே நிறைய மனிதர்களை வந்து பிரபலங்களாக மாற்றிருக்குது. ஸோ அதில் வந்து பாலாவாக இருக்கட்டும், புகழ் சாராக இருக்கட்டும், மக்காப்பாவாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், நிறைய பிரபலங்கள் அங்கேருந்து வெளியில் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போவும் நிறைய பேர் இருந்துகிட்ருக்காங்க. திடீர்னு திவாகர் அப்படின்ற ஒரு பர்சனை உள்ளே இறக்கி விஜய் டிவியோட பேரையே வந்து ஸ்பாயில் பண்ணிகிட்ருக்காங்களோன்னு ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கேன். உண்மைதான். அது ஆக்சுவலாக என்னென்னா சரி யாரார சேனலுக்குள்ளே விடணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ முன்னாடியெல்லாம் வந்து சேனலில் வந்து ஒரு ஆடிஷன் வைப்பாங்க, யாருக்கு டேலண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்து இது பண்ணுவாங்க. அப்போ நிறைய கலைஞர்கள் இந்த மாதிரி வந்தாங்க. இப்போ ஒவ்வொரு பீரியட்லேயுமே நீங்கள் வந்து கலக்குபோது யார் பண்ணும்போது அந்த ஆடிஷன் வைக்கும்போது ஆடிஷனில் வந்து இவர் மிமிக்ரி பண்ணுறாரு, இவர் டான்ஸ் ஆடுறாரு, இவர் பாட்டு பாடுறாரு, இவர் வந்து கொஞ்சம் பாடி லாங்குவேஜ் ஆக்டிங்லாம் பண்ணுறாருங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரையாக ஆடிஷன் பண்ணி எடுப்பாங்க. அப்படி அதுலேருந்து வந்த கலைஞர்கள் தான் அத்தனை காமெடி ஸ்டார்ஸும் கலக்கப்போவது யாருங்கிற நிகழ்ச்சியிலேருந்து வந்தவங்க தான். அப்படி எடுத்துகிட்டு இருந்த காலகட்டங்கள்லாம் இந்த ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அவங்கவுங்க டேலண்ட்டு அவங்கவுங்க வந்து பண்ணிகிட்டு போவாங்க, கவுண்டர் கொடுப்பாங்க, மிமிக்ரி பண்ணுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, இந்த மாதிரி நிறையா இருக்குது. எப்போ வந்து சோஷியல் மீடியாவில் யார் ப்ராப்ளமாக இருக்காங்களோ அவங்க வந்து ஃபீச்சர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அவங்களுக்கு என்ன டேலண்ட்னு தெரியாமல் ஆக்சுவலாக வந்து அந்த ஒரே ஒரு சின்ன வீடியோ ஒன்று பார்த்துட்டு அந்த வீடியோவில் அவங்க வைரல் ஆகிட்டாங்கன்னு சொல்லி உடனே அவங்கள கூப்பிட்டு வந்து அதையே பேச வச்சு அதே மாதிரி பண்ண வச்சு எப்போ பண்ண ஆரம்பித்தாங்களோ அப்போ இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே வந்ததுன்னு வச்சுங்களேன். மாறிட்டே வந்தது. மக்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறது அவங்க ஆடடா அவர் வைரலாக இருக்கவர் பாருங்க நீங்கள் டிவியில் வந்திருக்கார் அப்படின்னு சொல்கிறது வேறு. ஆனால் இது வந்து சரியாக இருக்குமா சரியாக இருக்காதாங்கிறது அப்போ யாருமே யோசிக்கலை. ஸோ இப்போ வரக்கூடிய பர்சன்ஸ் இந்த மாதிரி வந்து சோஷியல் மீடியாவிலேருந்து வர்றவங்க, நான் எல்லாரையும் சொல்ல முடியாது, ஒரு சில பேர் சொல்கிறேன். ஒரு சில பேருக்கு டேலண்ட்டுங்கிறது கிடையாது, ஏதாவது 1-2 பண்ணி ஹிட் ஆகிடும். சில பேர் இந்த ஒன்று பண்ணி அதில் ஹிட் ஆகிடுவாங்க, ஆனால் அவங்க உண்மையிலே டேலண்டடாகவும் இன்டெலிஜென்ட்டாகவும் இருப்பாங்க. அதில் சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சில பேர் இப்போ கூமாப்பட்டி எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. கூமாப்பட்டி வந்து எல்லாரும் என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா சும்மா ஒரே ஒரு ரீல் போட்டு ஃபெமிலியர் ஆகிட்டாங்க. பட் ஹீ இஸ் ஹைலி இன்டெலிஜென்ட். அவர் பண்ண ஒரு சின்ன ரீல் பார்த்து அது வந்து அரசாங்கமே வந்து காசு கொடுத்து அந்த ஊரை டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அது ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் தான். அது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ ஆனால் சில பேர் என்னென்னா ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, ஹிட் ஆகும். ஆனால் அவங்களுக்கு வேறு டேலண்ட் இருக்கா, வேறு ஏதாவது ஒன்று பண்ணுவாங்களான்னா தெரியாது. அவங்கள உள்ளே கொண்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்க மற்றவங்களோட காம்படிட் பண்ணும்போது நம்ம அவங்களுக்கு ஈக்குவலாக ஏதாவது பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்படி பண்ணணும்னு நினைக்கும் போது வரக்கூடிய பிரச்சனை தான் அது. அப்படி பண்ணணும்னு நினைக்கும் போது சில பேர் டேலண்ட் இருக்கும், இவர் வந்து ஏதாவது ஒன்று பண்ணி நம்மளும் அந்த மற்றவங்க மாதிரி பப்ளிக் ஃபோரமில் வந்துடணுங்கிறதுக்காக ஒன்று பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் திவாகர் பண்ணது. ஓகே. ஆனால் அந்த செட்டில் என்ன நடந்துச்சு நீங்கள் அங்கே யாருக்கிட்டையாவது விசாரிச்சிங்களா? ஏன்னா இவர் என்னென்னா அடித்ததை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் நான் காமிச்சேன், அடித்த தடம் இருந்துச்சு, நான் போலீஸ் ஸ்டேஷனில் அதை கொண்டு போய் காமிச்சு தான் கம்ப்ளைண்ட்டே பண்ணினேன் அப்படின்றாரு. ஸோ நீங்கள் அந்த செட்டில் யார்ட்டையாவது விசாரிச்சிங்களா? உண்மையாகவே மாக்காப்பா
அவங்க வந்து திவாகர் அடிச்சாங்களா? சரி, அன்றைக்கி வந்து ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது இவர் வந்து இந்த கவுண்டர் கொடுக்கறது, இந்த மாதிரி பேசுறதுன்னு சொல்லி எல்லா ஆர்டிஸ்ட்டும் உள்ளே இருக்கிற காமெடி ஆர்டிஸ்ட்லாம் ஒவ்வொரு கவுண்டர் கொடுத்துருக்காங்க. திவாகரும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு கவுண்டர் கொடுத்துருக்காரு. கொஞ்சம் இவங்களுக்கு ஈக்குவலாக கொடுக்க முடியாத போது நான் சொன்னேன் இல்லையா, அது டேலண்ட்டு. இப்போ இவங்க ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் இருக்கக்கூடிய டேலண்ட்டு எப்படி டெலிவிஷனில் பேசணுங்கிறது தெரியும். ஓகே. இப்போ அவர் வந்து கொஞ்சம் மிகைப்படுத்தி என்ன பண்ணிட்டாருன்னா, கொஞ்சம் அதிக பிரசங்கத்தனமாக சில விஷயங்களை பேச ஆரம்பிச்சிட்டார். அதில் கானா வினோதம் ஒரு மாதிரி பேசுகிறது, புகழ ஒரு மாதிரி பேசுகிறது, இந்த மாதிரிலாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டார். அப்படி பேச ஆரம்பித்தப்போ அப்படியே பிரேக் வந்திருக்கு. பிரேக் வந்தோடனே சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் வந்திருக்காங்க. வந்தோடனே இங்கே அந்த வாக்குவாதம் பெருசாகி அப்படியே சண்டையாக மாறிடுச்சு. ஓகே. இது அப்படியே சண்டையாக மாறினோடனே எல்லாரும் வந்து ஏன் இப்படி பேசுகிறாங்க, ஏன்னா இவர் தான் ட்ரிகர் பண்ணியிருக்காப்புல. ஓகே. புரியுதுங்களா? திவாகர் தான் அது ட்ரிகர் பண்ணியிருக்காப்புல. ஆனால் அடிதடியெலாம் நடக்கலை. ஓகே. அதெல்லாம் எதுவும் நடக்கலை. அது எந்த சேனலுமே பண்ண மாட்டாங்க. ஓகே. சேனலில் இருக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து நல்லா தெரியும். இந்த கைகலப்பு பேசுகிறவங்க, சண்டை போடுவாங்க, ஏன் இப்படி பேசுகிறேன்னு வாங்க, சத்தம் போடுவாங்க, இதெல்லாம் நடக்கும். ஆனால் அடிதடிலாம் நடக்கலை. அதுக்கப்புறமே இவர் அப்படியே டக்குன்னு வெளில அனுப்பிச்சிட்டாங்க. அந்த செட்டை விட்டு இவரை வெளில அனுப்பிச்சிட்டாங்க. மாகாபம் வந்து அவனை தயவுசெய்து வெளில போக சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காப்புல, வெளில அனுப்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான். ஏன்னா அவன் பேசுனது தப்பாக இருக்குது. அந்த இடத்துல எல்லாத்துக்கும்லாம் ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது. உடனே மாக்காப்பா தான் திவாகரை வெளில போக சொன்னார்னு அடுத்து நீங்கள் தம்ப்நெயில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. நான் இப்பயே சொல்லிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து தவறு இவன் மேலே தான், திவாகர் மேலே தான். திவாகர் ஆல்ரெடி வந்து எங்கேயுமே நிறைய பேர்ட்ட நான் கேள்விப்பட்டிருக்கேன், கொஞ்சம் சாதிய ரீதியாக பேசக்கூடிய ஒரு நபர் அவர். உங்கள்கிட்ட கொடுத்த இன்டர்வியூவில் வந்து இந்த கவுண்டர் தான் இங்கே வந்து பாருங்கள் மேடம், வாழைப்பழம் மாதிரி பேசுகிறான் மேடம் அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி தான் உங்கள்கிட்ட இன்டர்வியூ கொடுத்தப்ப பேசுனதை நான் பார்த்தேன். அதாவது இவன் இவ்வளவு நல்லவனா அப்படிங்கிற மாதிரியே பேசுகிறாப்புல. இல்லைப்பா நான் என்ன சொல்கிறேன்னாப்பா, அது வந்துப்பா இதுப்பான்னு எல்லாம் கரெக்டு தான். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, அங்கே நீ என்ன பேசுனாங்கன்னு தெரியும். அங்கே ரொம்ப தகாத வார்த்தைகளை, ரொம்ப தவறான வார்த்தைகளை உபயோகப்படுத்தியிருக்காப்புல. நடந்திருக்கு. பெண்கள் மத்தியில் ஆண்களை திட்டுறது எல்லாரையும் அது மாதிரிலாம் பண்ணியிருக்காப்புல. அதுதான் காரணம். அதை இவர் எங்கேயுமே வெளியில் சொல்லலை. நான் தான் கேட்டேன், யாராவது வந்து சும்மா இருக்கவங்கள கூப்பிட்டு வச்சு அடிப்பாங்களா? என்னுடைய வளர்ச்சி பிடிக்கல, இன்னும் இவரோட வளர்ச்சியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சரி வளர சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் வேணால் ஒரு ஓப்பன் சேலஞ்ச் வைக்கிறேன், வளரு. உன்னை யாரும் எதுவும் சொல்லவே இல்லை, என்ன நீயே போய் நடித்து வளரு. ஒரு சாதாரண பிளாட்ஃபார்ம். நான் உனக்கு இன்றைக்கி டேட்டு சொல்கிறேன். ஓகே. இந்த டேட்லேருந்து நீ அடுத்த ஒரு வருஷம் உனக்கு டைமில் நமக்கு தெரியும் யாருக்கு டேலண்ட் இருக்குது, யார் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவா, யாருக்கு உண்மையிலேயே அதில் கிரேஸ் இருக்குது, அதில் பேஷன் இருக்குங்கிறத நான் ஒரு 18-19 வருஷமாக அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். நமக்கு பார்க்குறவங்கன்னா தெரியும், சரி இவங்க இதை பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியும். உனக்கு என்ன வருங்கிறதும் தெரிஞ்சு போச்சு. அது நான் ஒரே ஒரு தடவை ஒரு காலேஜ் ஒரு கல்ச்சுரலில் ஒரு தடவை நேராக பார்த்துருக்கேன். நேராக பார்த்தப்போ வந்து அப்பயும் இதான் பண்ணாப்புல. அப்போயே நான் யோசித்தேன், சரி ஓகே, நான் என்ன காலேஜ் கல்ச்சுரலுக்கு கூப்பிட்டு கெஸ்ட்டாக கூப்பிட்டதே தப்புன்னு நான் சொல்லுவேன். நான் நடிகரை எதுக்கு கூப்பிட்றீங்க, நாங்கள் என்ன பண்ண போகிறோம். மேக்ஸிமம் வந்து இப்போ நான் போனால் லைவாக கூப்பிட்டு கொஞ்சம் நடிங்க பாஸுங்கிறத லைவாக வந்து எல்லாத்தையும் பண்ண சொல்லி ஒரு ஜாலியாக எல்லாத்தையும் சிரிக்க வச்சு இப்படி வரும். சரி நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். யாராவது ஒருத்தர். சில பேர் மோட்டிவேஷன் ஸ்பீச் பண்ணுவாங்க. இவர் என்ன பண்ணுவார், அங்கே போய் ஃபிசியோதெரப்பி பண்ணுவாரா, இவரை எதுக்கு கூப்பிட்றாங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு கேள்வியாக இருந்தது. அப்போ நான் சொன்னேன், பொதுவாகவே என்னையும் நீங்கள் வந்து ஏதாவது தேவை இருந்தால் கூப்பிடுங்க. ஒரு நகைச்சுவைக்காக ஒரு நிகழ்ச்சி இது பண்ணணுன்னா கூப்பிடுங்க. நிகழ்ச்சியாக நான் பேசணும், கான்வர்ஸ் பண்ணணும், இல்லை ஜோக் சொல்லணும், சிரிக்க வைக்கணும். இப்போ தங்கதுரை போகிறான், 10 பழைய ஜோக் சொல்கிறான், சிரிக்க வைக்கிறான். ஒரு ட்ராமாட்டிக்கல் இது பண்ணுறாங்க, இப்போ அன்சார் போய் பண்ணுறாப்புல ஒரு ட்ராமாட்டிக்கல் இது பண்ணுறான், புகழ் போகிறான், அவன் ஏதோ ஒரு கவுண்டர் கொடுக்குறான். ஏதோ ஒன்று இருக்குல்ல. எதுவுமே செய்யாதவங்களை போய் ஒரு இடத்துல வந்து நீ உட்கார வச்சா அங்கேயும் கையில் தர்பூசணி பழத்தை கொடுத்து இப்படி இப்படின்னு சொல்கிறதுங்கிறது இருக்குல்ல, அதில் என்ன இருக்குது? ஓகே. அதில் ஒன்றும் இல்லை. அப்படியெல்லாம் நீங்கள் என்கரேஜ் பண்ணி உங்களுடைய சந்தோஷத்துக்காக நீங்கள் வளர்த்து விட்டதுனால இப்போ அவன் என்ன வேணாலும் பேசுகிறான். அவன் இன்னும் வந்து நான் வந்து ஒரு கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்பட்ட டாக்டரு அப்படின்னு அவர் தான் சொல்கிறாப்புல. எந்த ஊரில் ஃபிசியோதெரபிஸ்ட் டாக்டராக இருந்தாங்க? யாராவது ஒத்துப்பாங்களா? அதை எங்கள் ஊரில் ஒரு கம்பவுண்டர் வந்து நான் டாக்டருங்கிறார், ஒத்துப்பீங்களா? அப்போ எப்படி வந்து அவரை அக்செப்ட் பண்ணுவீங்க? ஸோ பப்ளிசிட்டிக்காக ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம மக்கள் மனசில் தெரியணுங்கிறதுக்காக நேராக போய் மாகாப்பாட்டை மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறது, புகழ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுன்னு கொடுத்துருக்காப்ப. நீங்கள் மாகாப்பா சார்ட்டே இல்லை புகழ்கிட்டையும் நீங்கள் பேசுனீங்களா சார்? என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்களா? நான் ரெகுலராக பேசிட்டு தான் இருக்கேன். நமக்கு இது தெரியும், இது நடந்ததுங்கிறது தெரியும். போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க வேணான்னு. அதான் யார் கேட்டால் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது என்னன்னா மீடியா வந்து உடனே வந்து இவங்களெல்லாம் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான், அவன் போட்டான்ல, போட்டோன்னா உடனே எல்லாரும் போய் ஆஜராகிறதுலேருந்து ப்ரெஸ் மீட் வைக்கிறதுலேருந்து எல்லாரும் பேசுகிறதுலேருந்து எடுத்து போட்டோன்னே என்ன நடந்தது
விஜய் டிவியில் இப்படி தான் நிறைய பேர் புதுசாக ஆளுங்களை வளர விட மாட்டாங்க, இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவங்க டேலண்டட் பீப்புளை இன்ன வரைக்குமே ஷோகேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நிறைய பீப்புள்ஸ் வந்து வெளியில் வந்திருக்காங்க, பிரபலமாகி வெளியில் வந்திருக்காங்க. ஸோ இவர் விஷயத்தில் மட்டும் நடக்குதுன்றப்ப, ஏன்னா இவர் தொடர்ந்து போலீஸில் போயிட்டு ஒத்த காலில் நிற்கிறாரு. இப்போ நீங்கள் நிஷா இவர் நிறைய சேனலில் இதே மாதிரி தான் வந்து இன்னொரு சேனலில் ஏதோ யூடியூப் சேனலில் வந்து பாருங்கள் என்ன அடிக்கிறாங்க பாருங்கள் என்ன கொல்றாங்க பாருங்கன்னா அப்பவும் தான் சொன்னாப்பு. எங்கே போனாலுமே என்னை தாக்குறாங்கன்னு இதுக்கு முன்னாடி ஒரு சேனலில் ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி ஐ மீன் லாஸ்ட் இயரில் ஒரு செப்டம்பர் அந்த மாதிரி டைம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி டைம்லேயும் இதை பண்ணியிருக்காப்புல, நிறைய பண்ணியிருக்காப்புல. இது இவருக்கு வந்து ஒரு அவ்வப்போது இந்த மாதிரி ஒரு பப்ளிசிட்டி பண்ணுறதுங்கிறது ஒரு ரெகுலரான ஒரு டாக்டிக்ஸாக வச்சுருக்காரு. ஓகே, நிஷா மேம்கிட்ட பேசுனீங்களா சார்? நிஷா ஒரு வீடியோ போட்டு அதை பார்த்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு இந்த மாதிரி யாராவது ப்ராப்ளம்னு சொன்னாங்கன்னா நாங்கள் எல்லாரும் வந்து உண்மையை சொல்ல தயாராக இருக்கோம் அப்படின்ட்டாங்க. சரி, சாதாரணமாக இதிலலாம் வந்து ஒரு இவர் வந்து அங்கே லேடிஸையும் தப்பாக பேசியிருக்காப்புல, ஜென்ஸையும் தப்பாக பேசியிருக்காப்புல, அவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் நடந்துக்கிற விதமும் தப்பாக இருந்திருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களெல்லாம் போய் இழுத்து போலீஸ் ஸ்டேஷன் உட்கார வச்சு பேசி அதெல்லாம் தப்பு. பொதுவாகவே நான் லேடிஸை வந்து போலீஸ் ஸ்டேஷன் வரவேணான்னு சொல்லுவேன் இல்லையா. எதாக இருந்தாலும் ஜென்ஸாவது பரவாயில்ல, ஏதோ அவங்க சார்பில் அவங்க 4 பேர் வந்தாங்கன்னா அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இவங்க மேலே எந்த தப்புமே கிடையாது. ரெண்டாவது என்னென்னா, அப்படியே ஒருத்தர் கோவப்பட்டு வெளியில் போகணுன்னு சொல்லியிருந்தாலும் அதுக்கு முன்னாடி கோவப்படுத்துறதுக்கு நீ என்ன செஞ்சேங்கிறத, அதான் இந்த சொல்லுவாங்கள்ல, இந்த ஒரு குரங்கு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஃப்ளைட்டு போயிட்டே இருக்கும்போது குரங்கு நீ என்ன பண்ணன்னு கேட்டேன் போது கடைசியாக தான் சொல்லணும், நான் தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். அப்போது நீ என்ன பண்ண அப்படிங்கிறது ஒன்று தெரியணும்ல, அது எதுவுமே சொல்லவே இல்லையா. இல்லை, திவாகர் சொல்கிறாரு சார், வந்து அங்கே இருக்க அந்த இஷ்யூ நடந்தப்போ உள்ள கேமரா போய் செக் பண்ணால் தெரியும் என்ன நடந்துச்சு. அது கேமராவே கிடையாது, அப்போ தான் பிரேக் டைம் ஆச்சு, யாரும் ரோலே பண்ணலையே அப்படின்னு போய் சொல்கிறாங்கன்றாரு சார். நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. அது பண்ண மாட்டாங்கம்மா. ரெண்டாவது என்னன்னா, ஒரு விஷயத்த வந்து ஷோ நடுவில் சண்டை நடக்கிற மாதிரி ஏதாவது ஒரு காட்சிகள் இருந்து இது மாதிரி நடந்துருச்சு இந்த வாரம் பாருங்க அப்படின்னு எடுக்கிறது வேற. ஆனால் இது வந்து ஷோக்கு பிரேக்கில் நடந்த ஒரு விஷயம். அந்த பிரேக்கில் எல்லாரும் சாப்பிட போயிருப்பாங்க, கேமராமேன்ஸ்லாம் வந்துருக்க மாட்டாங்க. ரெண்டாவது ரோல் பண்ண மாட்டாங்க. அதை அதுக்காக போய் உடனே அந்த ஃபுட்டேஜெலாம் எடுத்து பாருங்கள். நான் தான் சொல்கிறேன், எதுக்கு நான் என்ன கேட்குறேன்னா, ஒருத்தரை நீங்கள் நம்பணும் அப்படின்னா அவர் இதுக்கு முன்னாடி இது மாதிரி உண்மையாக நிறையா இடத்துல சொல்லியிருக்கணும், கரெக்டாக நேர்மையாக பேசியிருக்கணும். அவர் பிக் பாஸில் இருக்கும்போதே சாதி ரீதியாக பேசுனது பல பேருக்கு தெரியும். அப்படி ஒரு நபரை நீங்கள் எப்படி திரும்ப திரும்ப நம்புறீங்க? அதுக்கு எனக்கு இந்த கேள்விக்கு யாருமே என்ற பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்போ திவாகர் சொன்னாருங்க, அதாவது நீங்கள் எல்லாரும் காவல்துறை அதிகாரிகளுக்கு கடமை ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா அது எடுக்கணும்னு. எல்லா யூடியூப் சேனல் ஆங்கர்ஸும் காவல்துறை அதிகாரிகளாக மாறிட்டாங்க. சொல்லுங்க, என்ன கம்ப்ளைண்ட் சொல்லுங்க, அவர் திவாகர் சொல்றதுல உண்மை இருக்கு, நீங்க என்னன்னு பேசுங்கிறீங்க. எப்படி அதை என்ன சொல்லுவீங்க, எப்படி அதை நம்புறீங்க? சார், பிக் பாஸ் வீட்லேயே சாதிய ரீதியாக பேசின ஒரு திவாகரை ஏன் மறுபடியும் விஜய் டிவி உள்ளே கூப்பிட்டு ஷோ பண்ணுறாங்கன்றதானே பெரிய கேள்வியாக இருக்கு. ஏமா அவர் சாதி ரீதியாக பேசினாலும் சரி, ஓகே, நூறு காமெடினா வந்துட்டேன். நிஷா மேம் வந்து அவங்க வீடியோவில் என்ன சொன்னாங்கன்னா, நிறைய பெண்கள்கிட்ட அந்த மாதிரி நாகரிகமாக பேசியிருக்காரு அப்படின்றாங்கல்ல. ஒன்றும் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் முன்னாடியே பேசியிருக்கணும், இல்லைனா இதை வந்து சேனலோ இல்லை ப்ரொடக்ஷன் ஹெட்டோ அதை வந்து கண்டிச்சிருக்கணும், இல்லை அப்போவே அவரை வெளியில் அனுப்பியிருக்கலாம்ல. அனுப்பிட்டாங்க. அவன் திரும்பி வந்து ஏதாவது ஷோக்குன்னு வாய்ப்பு கேட்கும்போது சரி ஓகே இதில் ஒரு 2 காமெடி பண்ணிட்டு போன்னு கூட சொல்லலாம். நீங்கள் திவாகர் வந்து ஆக்சுவலாக வந்து அவர் என்ன பெரிய இந்த ஆர்டிஸ்ட்டாக நான் இங்கேருந்து ஃபோன் பண்ணி சார் உங்களுக்காக ஒரு ஷூட் இருக்கு வாங்கன்னு சொல்கிறதுக்கு இவன் தான் போய் கேட்டிருப்பான். எனக்கு ஏதாவது ஷோ இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டிருப்பான். சரி ஓகே இதில் 2 காமெடி இருக்குது, நீங்களும் வந்து கெட்டப் போட்டு இது பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. வேற என்னத்துக்கு சொல்லுவாங்க? இல்லை, நிறைய பேர் இருக்காங்க இன்றைக்கி வந்து சினிமா வாய்ப்பு கிடைக்காதவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க, எவ்வளவோ டேலண்டட் பர்சன் இருக்காங்கன்றப்போ திரும்ப திரும்ப இந்த திவாகரே கூப்பிட்டு வச்சு பிக் பாஸ் ஷோவில் அவங்க கூடும்போதே நிறைய பீப்புள்ஸ் வந்து அப்செட் ஆனாங்க. என்னடா திவாகரை உள்ளே கூப்பிட்ருக்காங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு அப்செட் ஆன மாதிரிலாம் எனக்கு தெரியல. அதெல்லாம் அவர் 60 நாள் 70 நாள் இருந்தார், அவர் எங்கே அப்செட் ஆனார்? அதெல்லாம் ஒன்றும் அப்படியே நீங்களாக சொல்லிக்கிறது. ஆகா எல்லாருமே ரொம்ப தப்பாக ஃபீல் பண்ணாங்க சார், யாரும் தப்பாலாம் ஃபீல் பண்ண. இப்போவும் என்ன சொல்லுவாங்கன்னா, அவரை கூப்பிட்டு வச்சு எல்லோரும் ரீல்ஸ் எடுக்கலாமான்னு யோசிப்பாங்க. மக்களுக்கு ஒரு மோகம் வந்துருச்சுமா. ஆக்சுவலாக என்னென்னா, தங்கிட்ட கேமரா இருக்குது, இந்த மாதிரி வைரலான பீப்புளை வச்சு ரீல்ஸ் எடுத்து போடணும், ஃபோட்டோ எடுத்து போடணும், அப்போ தான் நம்மளை 4 பேர் பார்ப்பாங்க அப்படின்னு ஒன்று ஆயிடுச்சு. எவ்ரிபடி இஸ் கேரியிங் எ கேமரா. சரியா? அது தப்பு இல்லை. அவங்களோட என்டர்டெயின்மெண்ட்டு, அவங்களோட லைஃப்பில் வந்து நம்மளும் இந்த மாதிரி 10 பேர் மாதிரி ஃபெமிலியர் ஆகணும்னு நினைக்கிறது அதில் தப்பு இல்லை. ஒரு ஃபெமிலியர் ஆகணும் அப்படின்னா ஒன்று நல்ல விஷயங்களை செய்யணும், இல்லை டேலண்ட்டாக இருக்கணும், இல்லை சிரிக்க வைக்கணும், இல்லை டான்ஸ் ஆடணும், பாட்டு பாடணும், இது மாதிரி ஏதாவது டேலண்ட்டை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கணும்.